வணக்கம். இதுக்கு பேர் தர்பேன்னு நம்ம சொல்லுவோம். சாஸ்திரத்தில் தர்பேன்னு சொல்லுவோம். இது இங்கே வயல் ஓரங்களில், கிராமத்தில் எல்லாமே வயல் ஓரம், வாய்க்கால் ஓரங்கள்ல நிறையா இது இங்கே நிறையா விளைஞ்சிருக்கு. இயற்கையாக விளையிறது. இது பயிர் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அது தர்பை ரொம்ப கிரகணத்தும் போது கூட எல்லா பொருட்கள்லையும் போட்டு வைப்பா. இன்றைக்கி ஒரு கும்பாபிஷேகம் ஆகுதுன்னா, அது கும்பாபிஷேகம் சுவாமி கோபுரத்து சுவாமிகிட்டேருந்து கனெக்ஷன் கொடுத்து அந்த யாகசாலைக்கு வரைக்கும் அந்த கனெக்ஷன் கொடுப்பா. அதில் கான்டக்டிவிட்டி இருக்குது சாஸ்திரப்படி அப்படின்னு சொல்லுவாள். அதேமாரி தர்பைக்கு அவ்வளோ பவர். அதை கிரகணத்தும் போது எல்லா பொருளையும் உப்பு போட்ட பதார்த்தம், ஊறுகாய் எல்லாத்து மேலேயும் ஒன்று போட்டு வைக்க சொல்லுவாங்க. தர்பை எல்லா விசேஷங்களுக்கும் தர்பையை பயன்படுத்துவாள். கல்யாணம், கார்த்திகை, சீமந்தம் எல்லாத்துக்குமே தர்பை புல் வச்சுன்னு தான் வேதத்தில் பண்ணுவாள். அதுமாரி பஞ்சாங்க ரயிலும் தர்பை தான் போட்டு பண்ண சொல்லுவாள். இது தர்பை அப்படி ஒரு சிறந்த ஒரு பொருள் இங்கே கிராமத்தில் கிடைக்கும். இதை பக்குவமாக நுனி புல் தனியாக, கட்டைப்புல் தனியாக, அப்புறம் அவள் இது பண்ணிப்பா. இதை வெட்டி இங்கே கிராமத்துலேருந்து கொண்டு கொடுத்துட்டு அப்படியே பையா வாங்கிட்டு வருவாங்க இருவர்கிட்ட. அது காமிப்போணும். தர்பை இங்கே ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் நாணல்னு சொல்லுவாள். நிறையா வளர்ந்துருந்தது. இதை போடணும்னு ஆசை. தேங்க்யூ.